குறிப்பாக போர்க்கால அடிப்படையில் தொகுதி மக்கள் குறிப்பாக பெண்கள் சொன்னது வில்லிவாக்கம் தொகுதியில் ட்ரக்ஸ் கல்ச்சர் அதிகமாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் டாஸ்மார்க் 11 கடை இருக்கு. நேற்று மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைப்படி ஒரு டாஸ்மார்க் கடை மூடப்பட்டுருச்சு. இன்னும் ஒரு 4 கடை பொதுமக்களுடைய குறிப்பாக பள்ளிகள் மற்றும் கோயில் பக்கத்தில் விடுதிகள் பக்கத்தில் இருக்கு. இன்னும் அதை ரிவ்யூ மீட்டிங்கில் பதிவு பண்ணோம். பெரும்பாலும் 11 கடையில் ஒரு 6 கடையே போர்க்கால அடிப்படையில் மூட வேணும்னு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். ஏன்னா பெண்கள் எந்த தெருவிலையும் நடமாட முடியல. அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் கல்ச்சரை இம்மீடியட்டாக விற்கிறவங்களை குண்ட சட்டத்தில் அடைக்க சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் டாஸ்மார்க் கடைகள் மட்டும் இல்லாமல் பிளாக்ல நிறைய பார்ஸ் ஓடிட்டு இருக்காங்க. அதையும் இம்மீடியட்டாக இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம். கடைகள் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அரசு சொன்ன டைமில் டாஸ்மார்க்கள் மூட சொல்லியிருக்கோம். பெண்கள் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் எந்த பெண்கள் வந்தாலும் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஆனாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் யார் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு ஐடி விங்கிலிருந்து ஒரு ஐடி விங்கை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும். ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய பொதுமக்களும் கம்ப்ளைண்ட் வாங்கக்கூடிய அதிகாரிகளும் ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் அந்த வீடியோவை பதிவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டா நாளைக்கு இருதரப்பு பக்கத்திலும் எந்த பிரச்சனை இருக்காது. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே சிசிடிவி கேமரா இப்போயிலிருந்தே 24 மணி நேரம் இயங்கணும்னு சொல்லியிருக்கோம்.